வேலை செய்யற இடத்துல வேலை செய்யற பெண்களுக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்குது. முக்கியமா மீடியா சைட்ல இது ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்றது பல நியூஸ் மூலமா நீங்க கேள்விப்பட்டிருக்கிற ஒரு விஷயமா இருக்கும். கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி ரொம்ப பரபரப்பா பேசப்பட்ட விஷயம் அப்படின்னா, சன் நியூஸ் சேனலோட எடிட்டர் ராஜா மேல ஒரு பெண் செய்தி வாசிப்பாளர் கொடுத்த ஒரு புகார்னு சொல்லணுங்க. ஆனா அந்த புகாருக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு எதிரா அந்த பெண்ணை பத்தி தவறான விஷயங்கள் தகவல்களா வெளியிட்டும், ராஜா ரொம்ப ரொம்ப நல்லவருங்க, இந்த பொண்ணு சொல்றதெல்லாம் நீங்க நம்ப கூடாது அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்திலேயே பாதிக்கப்பட்ட பெண் கூட வேலை செஞ்சு வந்த செய்தி வாசிப்பாளர்கள் ஒரு 8 பேர் பொய் சாட்சியம் கொடுத்திருந்திருக்காங்க. சோ இது சம்பந்தமா இவங்க சொல்றதெல்லாம் பொய், என் மேல இவங்க வச்சிருக்கிற குற்றச்சாட்டு எல்லாமே பொய், என்னை பத்தி தவறான ஒரு வதந்தியை இவங்க பரப்புறாங்க, என்னை இழிவா சித்தரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாதிக்கப்பட்ட அந்த ஒரு பெண் சாட்சி சொன்னாங்க இல்லையா, அவங்க மேல ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க சார். சாட்சி சொன்னவங்க யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அர்ச்சனா, கிருத்திகா, பானுமதி, காமாட்சி இப்ப சத்தியம் டிவில இருக்காங்க, அருணா தந்தி டிவில இருக்காங்க, திவ்யா நியூஸ் 18ல இருக்காங்க. சோ ஒரு 8 பெண்கள் மேல அவதூறு வழக்கு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. இதுக்காக நீங்க விசாரணைக்கு அந்த 8 பெண்களும் நீதிமன்றத்துல நேர்ல ஆஜராகிறதுக்கு உத்தரவிட்டிருந்தாங்க. ஆனா நேர்ல வர்றதிலிருந்து நீங்க எங்களுக்கு விலக்கு அளிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த 8 பெண்களும் மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. இருந்தாலும் குறுக்கு விசாரணைக்கு நீதிமன்றம் அழைக்கும் போது கண்டிப்பா நீங்க ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் அந்த ஒரு மனுவுக்கு பதில் சொல்லியிருந்துச்சு. சோ 20th அன்னைக்கு குறுக்கு விசாரணைக்கு 8 பெண்களும் நேர்ல வரணும்னு சொல்லி உத்தரவிட்டிருந்தாங்க. அவங்க வராததுனால கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பிடி வாரண்ட் பிறப்பிச்சிருந்தாங்க. சோ கைது நடவடிக்கையிலிருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்ட 4 செய்தி வாசிப்பாளர்கள் 8 பெண்கள் எல்லாருமே சைதாப்பேட்டை நீதிமன்றத்துல நேர்ல ஆஜராக இருக்காங்க. இன்னைக்கு சப்போஸ் இவங்க எல்லாருமே அவதூறு பரப்புனது உண்மை அப்படின்னு சொல்லி நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு சிறை தண்டனை விதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி பாதிக்கப்பட்ட பெண் சார்பா வாதாடுற வழக்கறிஞர் தற்போதைக்கு சொல்லியிருக்காருங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஆரம்பிச்ச இந்த ஒரு கேஸ் தற்போதைக்கு கிரிட்டிக்கலான ஒரு ஸ்டேஜ் எட்டி இருக்குன்னு சொல்லி எல்லாருமே இதை கவனிச்சுட்டு வராங்க சார். அதிமுக ரெட்டை இலை ரெண்டையும் குப்பையில போடணும் கேட்டுக்க வேண்டுகோள் வைக்கிறேன். பன்னீர்செல்வம் ஆட்டம், எடப்பாடி ஆட்டம், தினகரன் ஆட்டம், அந்த ரெட்டை இலையும் அதிமுக பேரை வச்சுக்கிட்டு தான் ஊரையா மாத்திட்டு இருக்காங்க. அதை எடுத்துட்டாங்க, நிச்சயமா ஒரு ஓட்டு வராது. எழுதி கொடுக்குறேன், நிக்கட்டளவு பார்க்கலாம். நான் இருக்கிறேன் எதிரில்